ஒரு காலத்தில் காட்டின் மையத்தில் முயல் மற்றும் சிங்கம் வாழ்ந்தது. முயல் தனது புத்திசாலித்தனத்திற்காக அறியப்பட்டது. சிங்கம் காட்டின் ராஜாவாக இருந்தது. அனைவருக்கும் பயமாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் அனைத்து விலங்குகளையும் அடர்ந்த காடு வழியாக ஓட்டப்பந்தயத்திற்கு அழைத்தது. தன் வேகத்தில் நம்பிக்கை கொண்ட முயல் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டது. பந்தயம் தொடங்கியதும் சிங்கம் முன்னால் ஓடியது. அவரது வலிமை மிக்க கர்ஜனை மரங்களில் எதிரொலித்தது. ஆனால் முயல் தனது ஸ்லீவ் வரை ஒரு தந்திரம் இருந்தது. தனக்கு மட்டுமே தெரிந்த மறைவான பாதைகளில் குறுக்கு வழியை எடுத்துக்கொண்டு புதர்களுக்குள் நுழைந்தான். சிங்கம் இறுதிக் கோட்டை அடைந்த போது முயல் மிகவும் பின்தங்கியிருப்பதை காணும் என எதிர்பார்த்து அங்கு ஏற்கனவே முயல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சாதாரணமாக கேரட்டை கவ்விக்கொண்டார். மற்ற விலங்குகள் முயலின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்து அவனை ஆரவாரம் சங்கடமாக உணர்ந்த மீண்டும் போட்டியை கோரியது. இந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான சவாலை பரிந்துரைத்தார். வலிமைக்கான போட்டி. சிங்கம் தனது சக்தியில் நம்பிக்கையுடன் ஆவலுடன் ஒப்புக்கொண்டது. ஆனால் போட்டியின் நாள் வந்தபோது முயல் ஒரு ஆச்சரியத்தை தயார் செய்திருந்தது. அவர் சிங்கத்திற்கு இடையில் நீட்டிய ஒரு கொடியை பயன்படுத்தி கயிறு இழுக்கும் விளையாட்டுக்கு சவால் விடுத்தார். அவரது நண்பர்களின் உதவியுடன் முயல் தனது முழு பலத்துடன் இழுத்தது. சிங்கம் வீணாக இறுதியில் முயல் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்றது. மூளையால் துணிச்சலில் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்தது. அன்று முதல் சிங்கம் முயலின் புத்திசாலித்தனத்தை மதிக்க கற்றுக்கொண்டது. மேலும் அவர்கள் காட்டில் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள்.